இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு நாள் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை ஏமாத்தணும்னு இதை செய்யல. சந்தர்ப்ப சூழ்நிலை நான் அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. இங்க கும்பாபிஷேகமே நடக்காம இந்த கோயில் ரொம்ப நாளா போட்டியே இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு மாமா கையால கும்பாபிஷேகம் பண்ணிதான் இந்த கோயிலை திறக்கணும்னு சொல்லிட்டாங்க. தாத்தாவோட ஆசையும் அதுதான். தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றணும், இந்த ஊரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கு டிரைவரை வந்து வேலைக்கு சேர்ந்தேன். என்னால முடிஞ்ச எல்லா நல்ல விஷயத்தையும் இந்த குடும்பத்துக்காக செஞ்சேன். என் மேல நீங்க நிறைய நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருந்தீங்க. ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க ரேவதி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணப்ப ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகவும் உங்க மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் தான் நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். இப்படி என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க உங்களை ஏமாத்திரமே எனக்கு குற்ற உணர்ச்சியாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏற்பாடுல நடந்தப்ப கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடலாம் தான் இருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமா அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்காம போயிருச்சு. அப்போ என்னால் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் கூட உங்ககிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம் தான் இருந்தேன். ஆனால் சில காரணங்களால அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இந்த வாட்டி கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடணும் தான் இருந்தேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதா போச்சு. உங்ககிட்ட இவ்வளவு நாள் இந்த உண்மையை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க.